ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளவுதான் பிரச்சனைகள் கண்முன்னே வந்தாலும் பாலஸ்தீனிய மக்களுடைய பசியும் பட்டணியும் அவர்கள் படும் வேதனையும் நினைக்கும் போது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ப்ரே ஃபார் பாலஸ்தீன். எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நிறுத்த போகிறது இல்லை. ட்ரம்ப் எங்களிடம் கெஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் ரெண்டு தரப்பும் யுத்தம் நிறுத்த போகிறது இல்லை. ஆனால் உண்மையிலே இந்த ட்ரம்ப் எவ்வளோ பெரிய கயவன் அப்படின்னா, whoever drops the next bombs guys அப்படின்னு கேட்டிருக்கான். யாரா அடுத்த குண்டை வீச போகிறாங்க அப்படின்னு. மனுஷனடா நீ எல்லாம். குவைத்தில் கெப்த் பகுதிகளில் பதற்ற நிலை. காரணம் என்ன? பற்றி எறிந்த குடவுன். அதே போல் ஒரு சில பகுதிகளில் வெப்பத்தின் அதிக காரணமாக தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பரவும் அனைத்து செய்திகளும் உண்மையானதும் அல்ல. அதால் பதட்டம் அடைய வேண்டியதும் இல்லை. குவைத்துடைய மன்னர் சுப்ரீம்ஸ் கமாண்டர் சரியான ஒரு தீர்வை எடுப்பார். கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்த தகவல். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைட் ஏர்வேஸ் இனி வரும் நாட்களில் ஸ்திரத்தன்மை தொடரும் என்றும் விமான சேவைகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய நாட்டம், அதே போல் இஸ்ரவேலுடைய ஆட்டம் குறையுமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை திரும்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈரானுக்கிட்ட தொடர்ந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரான் அமெரிக்கர்களுக்கு தாக்குறது உறுதி. அதுவும் அது எந்த அரபு நாட்டில் இருந்தாலும் அவங்களுடைய பேஸை நாங்கள் தாக்குவோம் அப்படின்றதில் குறியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்கர்களும் மறுபடியும் சீண்டினால் பிரச்சனைகள் இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ விமான சேவைகள் தற்போதைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. லீவில் போனவங்க தாராளமாக திரும்பி வரலாம். அதே போல் இப்போ லீவு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க, இன்றைக்கு நாளை மறுநாள் லீவு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தாராளமாக போகலாம். எங்களிடம் ட்ரம்ப் கெஞ்சினார். சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் அழைத்தது யார்? எங்களுடைய எந்த ஒரு அணு ஆயுத செயல்பாடுகளையும் நிறுத்தப் போவதில்லை. நாங்களும் எந்த ஒரு யுத்தத்துக்கும் நிறுத்தம் தெரிவிப்பதில்லை. ரெண்டு சாராரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலாக இருக்கட்டும், அதே போல் ஈரானாக இருக்கட்டும். ஆனால் இவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவன்னா, whoever drops the next bomb is guys. யார் அடுத்ததா கொண்டு வீசுவாங்க காய்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறான். யார்? ஜே ட்ரம்ப் இல்லை, நீ ஒரு பூ ட்ரம்ப். உண்மையிலேயே அரபு நாடுகளுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டத்தோடையும் எவ்வளவு பதற்றத்தோடையும் ஒவ்வொரு மக்களும் தொடர்ந்தும் தங்களுடைய வாழ்நாளை நகர்த்திக்கிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு நக்கலா கிண்டலா இவங்கெல்லாம் போஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா. பிள்ளையும் கிள்ளி தொட்டிலை மாற்றத்தில் இந்த ட்ரம்ப்புக்கு அப்படி ஒரு சுகம். அதே மாதிரி சோஷியல் மீடியாக்களில் பதிவுகள் இடும்போது தயவு செய்து நார்மலான பதிவுகள் எடுங்க. இல்லை ஒரு விடயம் நடக்குதுன்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் ஒன்று வீடியோக்குள்ளேயாவது சொல்லுங்கள், இல்லை டைப் பண்ணியாவது போடுங்க. ஓ மை காட் குவைட் அப்படின்னு போட்டால் எவ்வளோ பேர் எத்தனை விதமான பதட்டங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீ விபத்தான் அந்த வீடியோவில் ஏதோ பெரிய மிசைல் அடித்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. கெப்த் பகுதிகளில் குடவுன் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இஸ்திக்லால் தீயணைப்பு படை விரைந்து மிகவும் போராட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த தீய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்ததை தெரிவிச்சிருக்கிறாங்க. குடவுன்களில் ஸ்டோர்களில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். ஃபர்வானியா பகுதிகளிலையும் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. தீயணைப்பு படை விரைந்து
தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாகவும் இதில் எந்த ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரெக்கா பகுதிகளிலையும் தீ விபத்து ஏற்பட்டு உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகள் வந்திருக்கிறாங்க. வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது ரெக்கா பகுதிகளில். குவைத்துடைய வெப்ப சூழல் நம்மை மட்டுமல்ல பறவைகளையும் கூட ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்குது. வெளியிலேருந்து இதை நான் கொண்டு வரும்போது இதோடைய அந்த நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படியே தள்ளாடியே இருந்துச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து தண்ணீர், கொஞ்சம் குளிர்மையான தண்ணீர், செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக பிடிச்சு வச்சுருந்த குளிர்மையான தண்ணீர் கொஞ்சம் கொடுத்து நல்லா குடிச்சிச்சு தண்ணீரும். அதே மாதிரி கொஞ்சம் கழுகி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொண்டு போய் கையை திறந்தது தான் தாமதம். முடிந்தால் வாய்ப்புகள் இருந்தால் வெளியில் கொஞ்சம் தண்ணி வைக்க பாருங்கள். அடுத்ததா ஃபாரின் மினிஸ்டர்ஸ், வெளிநாட்டு விவகார அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடி கலந்துரையாடி இருக்கிறாங்க தற்போதைய அமைதியின்மைக்கான சூழலை. அதே மாதிரி குவைத்துடைய மன்னர் ஷேக் ஹமேஷா அல் அல் ஜாபர் அல் சபா தொடர்ந்தும் இந்த பிரச்சனைகளுக்காக அரபு நாடுகளுடன் தொடர்ந்தும் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து பல நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் நடத்தி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கத்தாருடைய பிரதமர் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈரானும் வருத்தம் தெரிவித்ததாகவும் ஆனால் அமெரிக்கனுக்கு எதிராகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்றதையும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நேரங்களில் இது போன்ற எந்த ஒரு விடயமும் நடக்காது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கத்தாருடைய நிலைமை இனி வரும் நாட்களில் ஸ்டேபிளில் இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர். كان هناك اعتداء على سيادة دولة قطر وقصف من الحرس الثوري الإيراني للأسف على قاعدة العديد القطرية، وندين ذلك بأشد العبارات ونستنكر مثل هذا التصرف من دولة جارة التي دولة قطر اعتمدت دائما في علاقتها معها حسن الجوار والشفافية في التعامل معها، ودولة قطر ما زالت تحتفظ بسياستها في حسن الجوار، وأدانت من اليوم الأول الاعتداءات الإسرائيلية على الجمهورية الإسلامية الإيرانية وما أصاب الشعب الإيراني. وفي النهاية الشعب الإيراني شعب جار ولا نريد له السوء ونريد له النهوض والتنمية، ولكن التصرف بالهجوم على دولة قطر هو تصرف غير مقبول. وأيضا كان هناك يعني جهود دبلوماسية كبيرة تقوم فيها دولة قطر مع شركائنا الإقليميين والدوليين لتهدئة الأوضاع قبل هذا الحدث، لكن للأسف فوجئنا بمثل هذا الهجوم أن يكون على قاعدة دولة شقيقة. وأود في هذا المقام أن أشيد بالدور الذي قامت فيه القوات المسلحة بقيادة سيدي صاحب السمو الذي كان على اطلاع دائم وفي يقظة تامة، سواء كان من فترة ورود الاستخبارات على توقعات هجوم على القواعد التي يوجد فيها تواجد أمريكي في المنطقة، حتى تم التصدي لهذا الهجوم.